கவனிங்க. எமர்ஜென்சி ஃபண்ட்னா இப்ப வாழ்க்கையில திடீர்னு ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் சடனா இப்ப வேலை போயிடுச்சு, லே ஆஃப் ஆயிடுச்சு, சடனா ஒரு என் வண்டியோ இல்ல என் போனோ ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு போது அப்ப வந்து நான் எமர்ஜென்சி ஃபண்டுக்கு போயிட்டு நான் வச்சிருக்க கோல்டையோ இல்ல நான் வச்சிருக்க ஸ்டாக்கையோ வித்துட்டு இருக்க முடியாது. உன் சம்பளத்திலேயே அப்ப கை வைக்க முடியாது. என்கிட்ட சேஃப்டிக்கு ஒரு அமௌண்ட் இருக்குன்னு எப்பவுமே. அதுதான் வந்து எமர்ஜென்சி ஃபண்ட் சொல்லுவாங்க. எமர்ஜென்சி ஃபண்ட் எப்படி இருக்கணும்னா இந்த ஸ்டாக்காவோ கோல்டாவோ வந்து இருக்கிறது வந்து ஒரு ஹெல்த்தியான எமர்ஜென்சி ஃபண்ட் சொல்ல மாட்டாங்க. 100% லிக்விடிட்டியா இருக்கும். லிக்விட் கேஷா இருந்தா வந்து எமர்ஜென்சி ஃபண்ட். சரி, இப்போ எமர்ஜென்சி ஃபண்ட் சேர்க்கணும்னு சொல்லிட்டீங்க. எவ்வளவு சேர்த்து வைக்கணும்? ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறும். சிங்கிளா இருக்கிறவங்க, மேரிடு கப்பல், அப்புறமா வந்து மேரிட் பிளஸ் சைல்டு, அப்பா அம்மா இருக்கிறவங்க, 3 டைப்னு வச்சுக்கோங்க. இப்போ பேசிக்கா என்னன்னா ஒரு மாசத்துக்கு உங்க லிவிங் எக்ஸ்பென்ஸ் எவ்வளவு ஆகுது? லிவிங் எக்ஸ்பென்ஸ் வந்து இன்டு 3 வச்சுக்கோங்க. லிவிங் எக்ஸ்பென்ஸ் தான் என்ன அப்படின்னா, போன எபிசோட்ல விஐபி தனுஷ் மாதிரி ஒரு விஷயம் லிஸ்ட் போட்டிருப்பான். அதுதான் ஒரு பேசிக்கான லிவிங் எக்ஸ்பென்ஸ். அது இன்டு 3. இதுதான் பேசிக். இது வந்து ஒரு சிங்கிளுக்கு நான் சொல்லுவேன். சில பேர் கேட்பாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டும் எமர்ஜென்சி ஃபண்டும் வந்து எது இம்பார்ட்டன்ட்னு கேட்பாங்க. ஆக்சுவலா நான் எல்லாமே நெட்ல படிக்கும்போது ஒரு பிலாசபி இருப்பாங்க, S&S. உனக்கு இன்வெஸ்டிங்கும் முக்கியம் தான், சைட் பை சைடு எமர்ஜென்சி ஃபண்டுமே முக்கியம் தான். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த எமர்ஜென்சி ஃபண்ட், லைஃப் இன்சூரன்ஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸ் பண்ணிட்டு தான் போகணும்னு சொல்லுவாங்க. இது ஏன் சொல்றாங்க அப்படின்னா, சப்போஸ் நீ சொன்ன இந்த எமர்ஜென்சி ஃபண்ட்ல எனக்கு இன்னைக்கு வந்து ஒரு பைக் ரிப்பேர் ஆகுது, அதுக்கு ஒரு 10,000-15,000 செலவு வைக்குது அப்படின்னா, அது என்கிட்ட காசு இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ண போய் கடன் வாங்குவேன். ஸோ அந்த டைம்ல இப்போ நான் ஒரு 10% கிரெடிட் கார்டுக்கு நான் வந்து வட்டி கட்டுறேன் அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் அதே டைம்ல நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவல் ஆயிடும். இது சோ நீ இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது வந்து ஜீரோல தான் இருக்கும். நீ இன்வெஸ்ட் பண்றது வேஸ்ட். சப்போஸ் வந்து இதுல நம்ம டவுட் என்ன அப்படின்னா, இதை வந்து இன்ஃபிளேஷனை பீட் பண்ணுமா பீட் பண்ணாதான்னு வரும். என்ன அப்படின்னா, இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கணக்குள்ள வராது. ஜஸ்ட் நம்ம எமர்ஜென்சிக்கு நம்ம காசு வைக்கிறோம் அப்படின்ற வரும். சப்போஸ் உனக்கு ஒரு வழியே கிடையாது, நீ இன்ஃபிளேஷனை பீட் பண்ணணும், உனக்கு நல்ல ஒரு வட்டி கிடைக்கணும் அப்படின்னா மேபி எஃப்டில போடலாம். ஆனா எஃப்டிலயுமே உனக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ஒரு வருஷம் லாக்இன் பீரியட் சொல்லுவாங்க. ஒரு வருஷம் கழிச்சு தான் அந்த காசு எடுக்க முடியும், 2 வருஷம் கழிச்சு தான் காசு எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கு. இல்லனா இந்த ஃபிளெக்சிபிள் ஃபிளெக்சி எஃப்டி அப்படினு சொல்றாங்க. ஃபிளெக்சி எஃப்டி என்னன்னா, இப்போ நார்மலா எஃப்டினா என்ன, ஒரு குறிப்பிட்ட இனிஷியல் அமௌண்ட் வந்து போட்டுருவோம், ஒரு வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு போட்டுருவோம். அதுல இருந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும் நம்ம அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகும். இல்லனா வருஷம் 2 வருஷம் முடிஞ்ச அப்புறம் நம்ம ஃபுல்லா போட்டா மட்டும் எடுத்துக்கலாம். ஃபிளெக்சி எஃப்டினா என்னன்னா, நம்ம இன்ட்ரெஸ்ட்டுமே எடுத்துக்கலாம், சப்போஸ் வேணும்னா நம்ம போட்ட இனிஷியல் அமௌண்ட்ல இருந்துமே காசு எடுத்துக்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி முக்கியமா பண்ண வேண்டிய 3 விஷயங்கள், எதெல்லாம் நம்ம காசு கொடுக்கணும், காசு போடணும்னு சொல்லி பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் தான் முக்கியமா இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, இன்வெஸ்ட்மெண்ட் எதுக்காக பண்ணணும், என்னென்ன வழிகள் இருக்குன்னு சொல்லி நீங்க பார்க்க போறோம். இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணணும் தெரியுமா, அதுல வந்து எது இன்வெஸ்ட்மெண்ட்னு தெரியாம சில விஷயங்களை வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. எது அசெட்னு தெரியாம, எது லயபிலிட்டி தெரியாம அவங்க கொண்டு போய் அதை காசு போட்டுருவாங்க. இப்படி வந்து என்ன தப்பா அவங்க போடுறாங்க, அசெட்னா என்ன, லயபிலிட்டினா என்ன? சரி, இப்போ அசெட் அண்ட் லயபிலிட்டிக்கு ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வந்து கேஷ் ஃப்ளோன்னு ஒரு விஷயம் பேசியிருப்போம். நம்ம பாக்கெட்டுக்கு வர காசு போற காசுன்னு ஒரு விஷயம் பேசியிருப்போம். இப்போ அசெட்ன்றது நம்ம பாக்கெட்டுக்கு காசு ரெகுலரா கொடுத்துட்டே இருக்கும். லயபிலிட்டின்றது நம்ம பாக்கெட்ல இருந்து காசு எடுக்கிறது தான் லயபிலிட்டின்னு சொல்லுவாங்க. திரும்ப காசு வராது, போட்டது அவ்வளவுதான், லாஸ் தான் அது நமக்கு. இப்போ மெயினா அசெட் நினைச்சு லயபிலிட்டியா எதை வாங்குறாங்கன்னா, ஒண்ணு வந்து காரை வாங்குறது, இன்னொன்னு வந்து இந்த வீடு வாங்குறது. இப்போ வீடு வந்து அது ஒரு தனி கேட்டகரி, அதை நான் அடுத்து வரேன். இப்போ காரை ஏன் லைபிலிட்டின்னு நம்ம சொல்றோம்னாக்கா, அதுல இருந்து நமக்கு காசு எதுவும் வரப்போறது இல்லை. அன்லெஸ் அன்டில் நீங்க காரை வாங்கி நீங்க கேப் டிரைவரா ஓட்டி, இல்ல அது நீங்க கேப் டிரைவர்ஸ் கொடுத்து அதுல இருந்து உங்களுக்கு ரெகுலரா இன்கம் ஜென்ரேட் ஆனா மட்டும்தான் அதை நம்ம ஒரு அசெட்டா கன்சிடர் பண்ணுவோம். நீ இந்த போன் 10,000 ரூபாய்க்கு வாங்குற, 5 வருஷத்துக்குள்ள இந்த போன்னால உனக்கு ஒரு 20,000 ரூபாய் வருதுன்னா அது உனக்கு அசெட் தான். காரு, போனு, எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், இது எல்லாமே இந்த லயபிலிட்டி தான். இந்த லயபிலிட்டி, அசெட், இன்வெஸ்ட்மெண்ட், இந்த டாபிக் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எப்படி நம்ம மைண்ட் செட் பண்ணா, எமோஷனலா நம்ம வாங்குவோம் சில பொருள், லைக் பைக்கோ காரோ வீடோ வாங்குவோம். எமோஷனல் ஆஸ்பெக்ட் விட்டுருங்க. இப்போ இதை அவன் சொல்றது எல்லாமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மைண்ட் செட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மைண்ட்ல ரீச் ஆகும். ஆக்சுவலா ரெண்டுமே வேணும். இன்வெஸ்ட்மெண்ட், ஃபினான்ஷியல் மைண்ட் செட் வேணும், எமோஷனல் மைண்ட் செட் வரவே வராது. பாயிண்ட் வச்சிருக்கேங்க. அப்புறம் சரி ரைட், ஓகே. நிறைய பேர் அசெட்டான ட்ரெடிஷனலா பாக்குறது வந்து கோல்டையும் லேண்டையும் அசெட்டா பார்ப்பாங்க. ஓகேவா? இப்போ கோல்டு லேண்டை பத்தி அது அடுத்து வரும், அதை பத்தி அடுத்து எக்ஸ்பிளைனா பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதா ஒரு டேர்ம் இருக்கு, டெட் அசெட்னு ஒரு விஷயம் இருக்கு. டெட் அசெட்னா என்னன்னா, இப்போ நான் ஒரு பொருள் இன்னைக்கு வாங்குறேன், இன்னைக்கு வாங்கி இதனால எனக்கு மாசம் ரிட்டர்ன்ஸ் வர போறது, அது என் பாக்கெட்ல இருந்து காசும் பெருசா எடுக்க போறது இல்லை. இப்போ நான் பிசிக்கலா ஒரு கோல்டு வாங்குறேன், இன்னைக்கு ஒரு 5,000 ரூபாய்க்கு வாங்குறேன், 5 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு 7,000 ரூபாய்க்கு 8,000 ரூபாய்க்கு விற்கிறேன்னாக்கா அந்த மாதிரி விஷயம் நம்ம டெட் அசெட். அதுக்கு நடுவுல எனக்கு எதுவுமே காசு வந்திருக்காது, எதுவுமே செத்து போன அது பாட்டு நடக்கும். ஆனா விற்கும் போது நமக்கு ஏதோ ஒரு இடத்துல யூஸ் ஆகும். இப்போ நம்ம ட்ரெடிஷனலா நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்றது 2 முக்கியமான விஷயம், அதுல எமோஷன்ஸ் கலந்துருக்கும். 2 வந்து பாத்தீங்கன்னா, ஒன்னு கோல்டு, இன்னொன்னு லேண்ட். கோல்டு வந்து எதுக்காக வாங்கணும் அப்படின்னா, இப்ப எமர்ஜென்சி ஃபண்ட் ஆக்சுவலா முன்னாடி அதான் யூஸ் பண்ணுவாங்க. இப்பயுமே நிறைய பேர் மைண்ட் செட் அதுதான். ஒரு அவசரத்துக்கு நான் நிறைய அடகு வச்சு அதை வச்சு நான் ஒரு வீடு கட்டுறேன், அதை வச்சு நான் ஒரு கடன் அடைக்கிறேன், ஒரு விஷயத்துக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கோல்டு யூஸ் பண்ணுவாங்க.
இன்னொன்னு வீடு பார்த்தா வீடையுமே ஆக்சுவலி இன்வெஸ்ட்மெண்ட் பார்ப்பாங்க. 500 ஸ்கொயர் ஃபீட் 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கி வச்சுட்டு சரி ஓகே 10 வருஷம் கழிச்சு கண்டிப்பா இந்த இடம் நல்லா போகும் அப்படின்னு சொல்லி எமோஷனலா யோசிப்பாங்க. சோ இது ரெண்டுமே வரும். இந்த இதுல என்னென்ன பிளஸ் பாயிண்ட்? ஃபர்ஸ்ட் வந்து லேண்ட் பத்தி பேசுறோம். லேண்ட் பத்தி பேசிட்டு அப்புறம் கோல்டு போயிடும். கோல்டு போய் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்து லேண்ட் வாங்கலாமா வேணாமா, அது என்ன பிரச்சனைகள் இருக்குன்றது பார்க்கலாம். வாங்காது ரோட்ல இருப்படா, ஆல்ரெடி அங்கதான் இருக்கு. ஆக்சுவலி நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2% வரைக்கும் நமக்கு அப்ரிசியேஷன் தர எந்த ஒரு விஷயமும் நமக்கு இன்வெஸ்ட்மெண்டாவே அவங்க கன்சிடர் பண்ணல. எஃப்டிஆ இருக்கட்டும், பிபிஎஃப்ஆ இருக்கட்டும், போஸ்ட் ஆபீஸா இருக்கு, இதெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு 2% தான் வந்து நமக்கு அப்ரிசியேஷனே தருது. எஃப்டி 2% தான் அவ்வளவுதான் தருது. இன்ட்ரெஸ்ட் 6% வருமே. இன்ஃபிளேஷனை பீட் பண்றது 2%. இந்த வருஷத்துக்கான இன்ஃபிளேஷன் ரேட் வந்து 5%. ஒரு விஷயத்த வந்து இன்வெஸ்ட் பண்றோம், ஒரு காசு நம்ம போடுறோம் அப்படின்னா அதுல இருந்து ஒரு ரிட்டர்ன் வருது. ஒரு 10,000 போடுறோம், அது 10% கொடுக்குது, 11,000. மத்தோட வேல்யூ வந்து 5% குறையுது. நமக்கு வர ரிட்டர்ன் வந்து 10% டீசென்ட். ஓகே, டிஃபரன்ஸ் பார்த்தா அப்படின்னா 5%. மினிமம் வந்து இந்த டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு 2% மேல இருக்கணும். இப்ப அந்த 7 to 8 10 தரது மூணே விஷயம் தான். ஒண்ணு ரியல் எஸ்டேட், பிசினஸ், எஸ்ஐபி, ஸ்டாக்ஸ், அந்த ஃபியூச்சர் வந்து ஸ்டாக்ஸ் எல்லாமே. நான் வந்து ரியல் எஸ்டேட் பத்தி வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம வாங்குறோம் ஒரு வீடோ இல்ல நம்ம வாங்குற இடமோ, அது இன்வெஸ்ட்மெண்ட்ல வராது, அது எமோஷனலி கனெக்ட். ஒரு சாதாரண ஒரு மனுஷனுக்கு பேசிக்கா வந்து வீடு, சாப்பாடு, இது 3 தான் பேசிக்கா. சோ அந்த ஃபர்ஸ்ட் வர வீடை வந்து தயவு செஞ்சு யாருமே இன்வெஸ்ட்மெண்டா கன்சிடர் பண்ணவே தேவை கிடையாது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் அப்படி என்னன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வீடு வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் லோன் போட்டு வீடு வாங்குறேன், சோ அது வந்து எமோஷனலி கனெக்ட், அது அசெட்னு சொன்னா தயவு செஞ்சு அது யாருமே செய்யவே கூடாது, செய்யவே வேணாம். செகண்டா வாங்குற வீடோ இல்ல வந்து ஒரு இடமா இருக்கட்டும், லொக்காலிட்டியை பார்த்து தான் வாங்கணும். சைட்ல அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் இங்க என்ன வருது, ஸ்கூல்ஸ் வருதா, காலேஜ் வருதா, ஹைவே வருதா, ஹாஸ்பிட்டல்ஸ் வருதா, இதெல்லாமே சைட்ல பார்க்கணும். இன்னொரு பாயிண்ட் எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்ப அது அந்த இடத்த வந்து அப்ரிஷியேட் ஆகுமா ஆகாதா, பிளஸ் அதை வாங்குறதுக்கு ஆளுங்க இருக்காங்களா அப்படின்றதும் பார்க்கணும் நம்ம. அதுதான் நான் சொல்றேன். அடுத்து நான் 10 இயர்ஸ் யோசிக்கிறாங்க, அடுத்து என்ன வருது, லேண்ட் விற்கிறோம், நம்ம கிட்ட இது டெவலப் ஆயிடும் அப்படின்னு சொல்லி விற்பான். ஆனா அந்த குறிப்பிட்ட ஸ்டேட் வந்து அந்த அப்ரூவல் கொடுத்துருக்காங்களா? லேண்டுக்கு வந்து ரொம்ப ரிஸ்க் என்ன அப்படின்னு சொன்னா டிஸ்பியூட் இருக்கும். இப்ப 3 பேர் அண்ணன் தம்பிங்க இருக்காங்க, நீ ஏதோ ஒரு விஷயத்துல ஏமாத்தி அந்த இடத்துல நம்ம கிட்ட விற்கலாம். லேண்ட் ஒரு வாங்குறதுக்கு முன்னாடி லீகல் ஒப்பீனியன் எடுத்தாகும். என்ன அதுவும் செலவுல தான் வரும், மிஸ்லேனியஸ் செலவுல வரும். லேண்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அடுத்துன்றது முக்கியம். ஆக்சுவலி இது நான் இல்ல, ஒரு எக்ஸ்பர்ட் சொன்னதை தான் நான் உங்களுக்கு ஆக்சுவலி டெலிவரி பண்றேன். ஆக்சுவலி 3 பேர் எடுத்துக்கோங்க, ஏ பி சின்னு எடுத்துக்கோங்க. இப்ப வந்து ஏ என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா அபார்ட்மெண்ட் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 1 கோடிக்கு 1.5 கோடிக்கு. இப்ப சென்னையில அந்த ரேட்டுக்கு தான் இருக்கு. மேக்சிமம் சென்னையில இருக்கிறவங்க அபார்ட்மெண்ட் எந்த ரேஞ்சுக்கு போவாங்க, 25,000 to 30,000 தான். ஓனர் நான் வாங்கிட்டு 30,000 அப்ரிசியேஷன் பார்த்தோம்னா ரொம்ப கம்மி. சோ அந்த ஏ பண்றது தப்பு. பி என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, உங்ககிட்ட ஒரு லேண்ட் இருக்கு, நீ என்கிட்ட அதை வந்து இத்தனை வருஷத்துக்கு லீஸுக்கு வரேன்னு வச்சுக்கோங்க, நீ அதை எடுத்துட்டு போயிட்டு ஸ்டாக்ஸ்லயோ லம்சம்லயோ எதுலயோ போட்டா உனக்கு ரிட்டர்ன்ஸ் அதிகமா கிடைக்கும். எப்படிதானே ஒரு ரிட்டர்ன்ஸ் அதிகம். சோ பி பண்ணது கரெக்ட். வந்து அப்படியும் இல்ல, வேற ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு 10-15 வருஷம் முன்னாடி கட்டின வீடு, அந்த செகண்ட் ஹேண்ட் ஹவுஸ் சொல்லுவாங்க, ஃபிளாட்ஸ் சொல்லுவாங்க. அது என்ன பண்றாருன்னா, அந்த சீன்றவரு அதை வந்து லைட்டா ஃபர்னிஷ் பண்ணி எப்படி இருக்குன்னா, அந்த லொக்காலிட்டி வந்து ஸ்கூலு, காலேஜஸ் அது பக்கத்துல போய் வாங்கி அதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரெண்டா விட்டா ஒரு பிஜி மாதிரி. பெங்களூர்ல விட்டானுங்க பிஜிங்க, ஒரு தெருவுல 20 பிஜி ஒரே மாதிரி கட்டி எவன்ட்ட போய் நீ விசாரிச்சாலும் ரூம் அதே மாதிரிதான் இருக்கு, அதே வாடகை, அதே சாப்பாடு தான், நீ யார் வேணா போய்க்க அப்படின்றானுங்க. நாம 4 பேர் ஃபேமிலியா இருக்கோம்னா 15,000 வீடு வாடகை கொடுக்கணும்னா, இப்ப இது நீ பிஜியா இருந்தனா 10,000 40,000 லாபம். சோ இது மாதிரிலாம் வாங்கலாமே தவிர்த்து பெஸ்டா இல்ல லேண்ட் வாங்கணும், ஆனா லேண்ட் வாங்கணும் இதுவே பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா ஃபார்மிங் லேண்ட் வாங்க சொல்றாங்க. ஃபார்மிங் லேண்ட் வாங்கி லீஸுக்கு விட சொல்றாங்க. பர்சனல் ஸ்பெஷாலிட்டி இருக்கு. ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு லீஸுக்கு எடுத்துப்பாங்க, அதுல கண்டினியூ அக்ரிகல்ச்சர் பண்ணுவாங்க. அந்த நம்ம லீஸுக்கு அமௌண்ட் நம்ம வாங்குறோம்ல, அதை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்றோம்ன்றதுதான் விஷயமே. லேண்ட் வந்து இதுக்கு முன்னாடி எல்லாம் எமோஷனலா வாங்கிட்டாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணாங்க. அதுல அவங்க பண்ண தப்பு என்ன? இப்பயுமே லேண்ட்ல இருக்க பிரச்சனை என்ன? லேண்ட் வாங்கிட்டு அப்படியே விட்டுருவாங்க, அதை மெயின்டைன் பண்ண மாட்டாங்க, அதை சுத்தி செவரு எழுப்ப மாட்டாங்க, ஒரு டாக்ஸ் பே பண்ணுவாங்களா, அந்த வந்து நிலவரின்னு சொல்லிட்டு லேண்டுக்கு ஒரு காஸ்ட் இது இருக்கும், அது பே பண்ண மாட்டாங்க. இது எப்படி பாப்பாங்கன்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடிப்பா இந்த இடம் பாத்தீங்கன்னா ஒரு 50,000 வாங்கினேன், இன்னைக்கு 5 லட்சத்துக்கு போதும்பாங்க. நடுவுல செலவு அது பாத்துருக்க மாட்டாங்க. நடுவுல அந்த இடத்த மெயின்டைன் பண்றதுக்கு, வேலையை போடுறதுக்கு, சொன்ன மாதிரி அந்த இடத்த ஏதாவது ஒரு விஷயம் லேண்ட் அப்படியே விட்டுற கூடாது, ஏதோ ஒரு விஷயம் அதை பண்ணிட்டே இருக்கணும். நடுவுல ஏதாவது பிரச்சனை வரும், அதெல்லாம் மெயின்டைன் பண்ணி கடைசியா வர அமௌண்ட் தான் வந்து உனக்கு 5 லட்சமே தவிர 50,000 போட்டா 5 லட்சம் வந்துச்சு,
கழிச்சு பார்த்தா 4.5 லட்சம் நம்ம லாபம் அப்படின்னு சொல்லிட முடியாது. சோ அதுதான் சொல்ற பாயிண்ட். அதே நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு லேண்ட் நம்ம வாங்குறோம், இப்ப நீங்க வாங்குறீங்கன்னு சொன்னா அந்த லேண்டோடைய மூலப்பத்திரம்னு ஒண்ணு இருக்கும், தாய் பத்திரம்னு சொல்லுவாங்க. அதை வாங்கி லீகல் அட்வைசர் கொடுங்க. எத்தனை பேருக்கிட்ட வந்து அது கைமாறிச்சு, யாராருக்கிட்ட இருக்கு, அது மேல ஏதாவது சிவில் சூட் இருக்கா, அதெல்லாம் பாக்குறோம். இப்போ ஒரு சில பேர்லாம் ரொம்ப கம்மியா போட்டிருப்பாங்க லேண்ட் பாத்தீங்கன்னா, ரொம்ப அடிமட்ட ரேட்டுக்கு போட்டிருப்பாங்க. ஆனா பெங்களூர்ல பாத்தீங்கன்னா ஏதோ டிஸ்பியூட் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு கடைசியா இப்போ இந்த லேண்ட்ல வந்து ஏன் இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு தயக்கம் இருக்கணும், அதை யோசிக்கணும் அப்படின்னா, எப்படி வேணா அந்த லேண்டை வந்து ஒருத்தவங்க வந்து அதை கெட்ட பேரா மாத்திடலாம். அந்த ஏரியாவே வந்து மோசமான ஏரியாங்க, போவாதீங்க அப்படின்னு. என் வீடு சூப்பர் வீடா இருக்கும், நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சிருப்பேன், அந்த ஏரியாவே மோசமான ஏரியாங்கன்றாங்க. அவங்க லேண்டை யாரும் வாங்கவே மாட்டாங்க. இல்ல ஒரு கதை கட்டி விட்டாங்க, இல்லங்க இந்த ஏரியா இந்த வீட்டுல வந்து பக்கத்துல வந்து ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, அங்க பேய் சுத்துது ஆவி சுத்துது, ஒரு கதை கட்டி விட்டா அப்படின்னா வீடு வாங்கவே மாட்டாங்க. சோ நம்ம நினைக்கிறோம் மியூச்சுவல் ஃபண்ட்ல அதிக ரிஸ்க் இருக்கு அப்படின்னு. என்ன பொறுத்த வரைக்கும் லேண்ட்ல தான் அதிக இருக்கு. ஏன் அபார்ட்மெண்ட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நினைச்சு வாங்க கூடாது, வாங்குறது வாங்காது அவங்களோட இஷ்டம். நானே தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வந்து வாங்கின அக்ரிமெண்ட் ஒன்று வாங்கி பார்த்தேன். ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட் உள்ள அபார்ட்மெண்ட் போட்டு கீழே வந்து அங்க வந்து இந்த பாகம் பிரிச்சு பாத்தீங்கன்னா 420 ஸ்கொயர் ஃபீட்டோ 416 ஸ்கொயர் ஃபீட்டோ இருந்துச்சு. ஒரு 10 ஃப்ளோர் இருக்கு. அந்த மொத்த ஸ்கொயர் ஃபீட்டை போட்டு டிவைடட் பை அந்த ஹோல் பிளாட்ஸ்க்கு போடுவாங்க. ஒவ்வொரு பிளாட்டுக்கு போடும்போது அது சொச்சமா என்ன வருதோ அதுதான் உனக்கு சொந்தம். 1200 ஸ்கொயர் ஃபீட் 4 வீடு, 1 2 4 வீடு தான் இருக்கு. அது வந்து டிவைட் பை 4 300 ஸ்கொயர் ஃபீட் அவ்வளவுதான் அன்டிவைட். ஆமா. சோ அதனால லேண்ட வந்து ப்ராப்பரா டாக்ஸோட எலக்ட்ரிசிட்டி பில்லோட எல்லாமே கரெக்டா கட்டி மெயின்டைன் பண்ணுங்க. மெயின்டைன் பண்ற அளவுக்கு உங்களுக்கு வந்து இன்கம் ஜெனரேட் ஆகும். அப்படி ஆகிறதுக்கு தான் நம்ம அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் கூட போறோம். இன்னும் கோல்டே முடியல. அதுதான் போறோம்.